ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா குருभ्यो நமः நமஸ்தே காஞ்சி பீட்டம் சுரபஜிதம் திவ்யஜான அபேசம் காஞ்சிம் ஜெகதரும் நமஸ்தே அபாரகண சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமதானம் கலியுக தெய்வம் காஞ்சி மகான் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபாரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு இந்த எலுமிச்சம்பழ மாலையை அவன்கிட்ட போய் கொடு, இந்த எலுமிச்சம்பழ மாலையை அவன்கிட்ட கொடு. தேனம்பாக்கம், அதாவது தேனபுரீஸ்வரர் கோவில் அப்படின்வா, தேனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அதுதான் மகாபெரிவா ரொம்ப காலம் அவர் அங்கே தான் வாசம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது. அன்றைக்கி மகாபெரிவா தேனம்பாக்கத்தில் இருந்தார். அவர் கேம்புன்னு சொல்ல முடியாது, பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்காருன்னா தேனம்பாக்கத்தில் தான் நிறைய காலம் இருந்திருக்கார். அங்கே இருந்தபோது பக்தர்கள்லாம் அது ஒரு காம்பவுண்டு மாதிரி, அது உள்ளே வருவா போவா, உள்ளுக்குள்ளே போனால் உள்ள கோவில் இருக்குது, அங்கேயே தரிசனம் கொடுத்துட்டுருப்பா பெரியவா. அப்படி அந்த வாசலில் நுழையிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தன் குடிச்சிட்டு நல்லா மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறான், காலை உதச்சிண்டு இது பண்ணிட்டு அவன் பரண்டுட்டு இப்படி இருக்கான். வாயில் வந்ததை எல்லாம் அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசிட்டு அங்கே விழுந்து கிடக்கிறான். தெரு ஓரமாக தான் இருக்கான், தெருக்கிட்ட தான், அந்த உள்ளே வரல, ஆனால் அந்த வாசலில் அப்படி இருக்கான். அதனால் உள்ளே போகிறவா வரவா, உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வெளில போக முடியல, உள்ள தரிசனத்துக்காக வரவா உள்ளே போக முடியல, கேட்குறதுக்கே ரொம்ப நாராசமாக இருக்குது, அவன் பேசுகிறது அசிங்கமாக இருக்குது, இப்படி போயின்னு இருக்கு. இந்த மாதிரி விஷயம் போயின்னு இருக்கு. இதை பெரியவாவுடைய காதுக்கு போட்டான். இந்த மாதிரி ஒருத்தன் குடிச்சிட்டு விழுந்திருக்கான், அந்த கேட்டுக்கிட்ட இது பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப இதுவாக இருக்குது, பக்தர்கள் உள்ளே வர்றது போகிறதெல்லாம் முடியாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னான். பெரியவா அந்த நேரம் பார்த்து அவர் கழுத்தில் போட்டிருந்த ஒரு எலுமிச்சம்பழம் மாலை அதை எடுத்து இவர்கிட்ட அணுக்கு தொண்டர் அவர் சிஷ்யர்கிட்ட கொடுத்தாரான். இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னாரா. யார் அதை கீழே விழுந்திருக்கானே, குடிச்சிட்டு கீழே விழுந்திருக்கானே அவங்ககிட்ட. அவர் கொஞ்சம் பயந்துருக்கார் சிஷ்யர், அவன் ஏற்கனவே தொந்தரவாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ரகலை, அவங்ககிட்ட போய் இதை எப்படி நம்ம கொடுக்குறது, போயிட்டு வா, கொடுத்துட்டு வா அவங்ககிட்ட அப்படின்னாரு. நேராக வந்தார் அவர். எலுமிச்சம்பழ மாலையை அவன் இப்படி கையை இது பண்ணும்போது அவங்ககிட்ட கொடுத்துட்டா போல இருக்குது. அந்த மாலையை கையில் பிடிச்சுட்டான், பிடிச்சி படுத்துகிட்டே தான் இருக்கான். அவன் மயங்கி இப்படி கிடக்கிறான், உடறின்னு இருக்கான் குடிச்சிட்டு. அதை அந்த எலுமிச்சம்பழம் அப்படின்றது எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் அதை பழம் மாதிரி இருக்குன்னு அமுக்கியிருக்கான். அமுக்கி அதை வாயில் விட்டுக்கிறானா, பிழிகிறான், அமுக்கிறான். அப்புறம் இன்னொரு அப்படி இப்படி சுற்றி ஓடுத பிச்சு அதை அமுக்கிட்டு வாயில் விட்டுக்கிறான், தூக்கி போடுறான், அப்படி இப்படி தூக்கி போடுறான். ஏதோ ஒன்று ரகலையாக பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் வரும். ஸோ அதில் எத்தனை எலுமிச்சம்பழம் இருந்ததோ அத்தனை எலுமிச்சம்பழமும் போயிடுது. கடைசி அது வரைக்கும் அவன் அப்படியே தான் இருந்திருக்கான். கடைசி ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று இருக்குது. இப்போ என்ன நடக்குது பார்க்கலாம் கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்த்தா, அந்த கடைசியாக இருந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்தான். அதுக்குள்ளே மாலையில் இருக்கிற எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் இப்படி அப்படியே தூக்கி போடுறாங்க, திஷ்டி சுற்றி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டே இருக்கான். அதை போட்டு அமுக்கிறான், பிழிகிறான், வாயில் கொட்டிக்கிறான், மேலே கொட்டிக்கிறான், தூக்கி போடுறான், இப்படியே பண்ணிட்டு இருக்கானே. அது பெரியவா ஏதாவது ஒன்று அங்கே பரமேஸ்வரன் ஏதாவது அங்கே அவர் தான் பண்ணியிருப்பார் இந்த லீலை. அதனால் அவர் அங்கே உட்காந்துட்டே இந்த இதை பரமேஸ்வரன் பண்ணுறாரு போல இருக்குது. இந்த கடைசியாக இருக்க அந்த எலுமிச்சம்பழம் கையில் வந்தது, கையில் எடுத்துட்டான், எழுந்து உட்காந்துட்டான். இப்போ ஒரு செகண்டுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது இப்போ இல்லை, வேறு மாதிரி இருக்குது அவனுடைய ஆக்டிவிட்டி. கையில் பழத்தை கையில் எடுத்துட்டு அந்த ஒரு பழத்தை கையில் எடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கே வந்தால் எல்லோரும் நம்மளோட வேடிக்கை பார்த்துட்டு இப்படி நிற்கிறாளே பயந்துட்டு அவன் புரிஞ்சுட்டான். ஓ இவ்வளோ நேரமாக நம்ம கீழே குடிச்சிட்டு விழுந்துட்டு விளையாட்டாக பண்ணியிருந்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருது. ஆனால் இப்போ இப்படி பார்க்கலாம் படுத்தோன்னா, ஓ இது தேனம்பாக்கம்
பெரிய இருக்க இடம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ளே போயிட்டான். அந்த இருக்கிற இது வந்து இழுத்து கட்டிண்டு லுங்கி கட்டின்ட்டானா இழுத்து கட்டிண்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான். சட்டை போட்டுருக்கான், உள்ளே போகிறான். உள்ளே போய் பெரியவா கிட்ட 2 கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணிவிட்டு கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, மன்னிச்சுக்கணும் பெரியவங்க, என்னை மன்னிச்சுக்கணும், நான் தெரியாமல் தான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கன்னத்தில் போட்டுண்டு அழாத குறையாக கத்தினானா. பெரியவா வந்து அவனுக்கும் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவனும் பண்ணிட்டு அவன் வெளில போயிட்டான் போல இருக்குது. வெளில வந்துட்டான் அவன். அவனுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அவனுக்கு பிரசாதம் என்ன, அவனுக்கு கிடைச்ச பிரசாதம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கலையே. ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை தூக்கி கொடுத்துருக்காரு. யார் கொடுப்பார்? நம்ம போய் நின்றால் கொடுப்பாரா பெரியவா? கஷ்டம்தான். அந்த எவ்வளோ இருந்ததோ அதில் மாலையில் ஒரு 25 26 பழம் இருந்தால் கூட அது எல்லாமே அவனுக்கு போய் சேர்ந்துருக்கு. அவன் கையில் பெரியவா தன்னுடைய பரமேஸ்வரன் போட்டு இந்த கழுத்தில் போட்டு இந்த மாலை அவன் கையில் கிடச்சிருக்க. ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து பிழிஞ்சின்னு இருக்கான், ஏதோ பண்ணுறான், வாயில் விட்டுக்கிறான், சிலதை தூக்கி போடுறான், சிலதை அமுக்கி விட்டு கீழே போய்டுறது, என்னென்ன பண்ணியிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு அவனுக்கே தெரியல. கடைசி எலுமிச்சம்பழம் கையில் இருக்குது, கையில் வச்சுட்டே தான் இருக்கான் பெரியவாளை பார்க்கும்போது. அவ்வளோதான், அவனுக்கு சுய நினைவு வந்துடுது. இனிமேல் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு அந்த கட்டுரையில் சொல்லலை. அப்படின்னாலுமே எனக்கு என்ன தோன்றதுன்னா, அவன் அன்னியோட முடிச்சவன் தான். இனிமேல் அவன் குடி பக்கமே போயிருக்க மாட்டான். அது போகிறோம், அதுவே மருந்தாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றது. என்னுடைய சின்ன ஒரு அறிவுக்கு அப்படி தான் எனக்கு தோன்றது. பெரியவா வந்து அவனை இனிமேல் குடிக்கவே வச்சுருக்க மாட்டார். இனிமேல் அவன் குடிக்காரனாக இருக்க மாட்டான், நல்லவனாக மாறி இருப்பான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரிய பாதமேஸ்வரம் மகாபரிய பாதமேஸ்வரம்.